குழந்தைங்களுக்கு காரமே இல்லாமல் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 4-5 பீன்ஸு, ஹாஃப் கேப்சிகம், ஹாஃப் கேரட், ஒரு வெங்காயம், இது கூட 4-5 பல்லு பூண்டு, இதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒரு கடாயில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன். கார்லிக் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, லைட்டாக வதங்கினாலே போதும். இதில் வந்து ஒரு 3 எக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து மொத்தமாக எல்லா வெங்காயத்துலேயும் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணாமல் ஒரு சைடில் மட்டும் நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஆனியன் வந்து எக்கில் மிக்ஸ் ஆகியும், கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆகாமையும் எனக்கு கிடைக்கும். இதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3லேருந்து 4 கைப்பிடி சாதம் வந்து எடுத்து நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சோயா சாஸ் வந்து போட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பெப்பர் காரம் இருக்குது, அதுவே போதும் ஹெல்தி. அண்ட் இது காரம் நிறைய இருந்தால் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும்.